மக்களே நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் ராக்கெட் லாஞ்சர் கூட தான் இருக்கு, குண்டு தலைக்கு மேல பறந்துகிட்டு இருக்கு, ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. வணக்கம், நான் நவீன். நான் பஹ்ரைன்ல இருக்கேன். பஹ்ரைனுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுது. ஃபிஷிங்காக வந்தோம். பஹ்ரைன்ல மனவா பக்கத்தில் மொராக்கோ இடத்துல இருக்கோம். கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டு, ஹார்பரு, ஃபிஷிங் ஹார்பரு எல்லா இடமும் பக்கம் தான். சுற்றிலும் நடுவு சென்டரில் இருக்கோம் நாங்கள். நேற்று ஒரு 10 மணி போல் வெடிகுண்ட சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய குண்டு கீழே வந்து ரொம்ப சேதம் இருக்குது. ஃபிஷிங் ஹார்பர் வந்து இருக்கிறனால அது தெளிவாக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த குண்டு எல்லாமே டிஃபன் பண்ணி அழைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குண்டு வெடிக்கும் போது பில்டிங் கத்துறது சேஃபாக இருக்குமாறு மெசேஜ் வர்றது சகஜமாக தான் இருக்கீங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி உயிரிழந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஈரான்ல ரொம்ப பெரிய தாக்குதல் நடந்துச்சு. அதுல 1000 பேருக்கு மேல பலியானாங்க. ரொம்ப தீவிரமா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னமும் தீவிரம் அடைஞ்சிருக்கதா கேள்விப்படுறோம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க காட்சி துபாயில வெடிக்கப்பட்ட குண்டு. காலையில ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த துபாயில வந்து குண்டு வெடிக்கப்பட்ட ஒரு சைடு அங்க உள்ள நம்ம மக்கள் வந்து வீடியோ போடுறாங்க. சில பேர் இல்ல நடக்கல, எங்க தாக்குதல் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டவுட்டாவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனா உண்மை அங்க தாக்குதல்ன்றது நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க பாக்குற காட்சியும் துபாயில நடந்த தாக்குதலோட ஒரு காட்சி. துபாயில மட்டும் இல்ல, பஹ்ரைன்லயுமே அந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் அந்த நண்பர் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் தலைக்கு மேல அந்த ட்ரோன்கள் பறக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட தாக்குதலுக்கு பதிலடியா ஈரான் வந்து அந்த மொத்த பிராந்தியத்து மேலையும் தாக்குதல் நடத்தி இருந்திருக்கு. அதுல தான் துபாயில உள்ள ஒரு ஆடம்பர ஹோட்டல் மேலேயே ட்ரோன் மூலியமா குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு 4 இருந்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிபிசி இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க உண்மைத்தன்மையை. துபாயில உள்ள கிட்டத்தட்ட 5 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மேல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுவரை எதுவும் உயிர் சேதமான மாதிரி எதுவும் கணக்கு எதுவும் வெளிவரல. தாக்குதல் நடத்தினது உண்மைதான். இது இப்படி போயிட்டு இருக்கையில ஈரான் வந்து அவங்களோட சுப்ரீம் லீடர் இறந்ததுக்கு அப்புறம், அவங்களோட சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலடியா ட்ரம்ப் என்ன சொல்றாப்ல, அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா இதுக்கு முன்னாடி நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய சக்தியோட நாங்க தாக்குதல் நடத்துவோம் ஈரான் மேல, எதுவும் மிஞ்சாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இந்த போர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்த போகுதுன்றது இன்னும் பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். அதுக்கு இடையில இந்த கொல்லப்பட்ட ஈரானோட அதிபர் அலி கமேனி அவருக்கு வந்து தெஹ்ரான்ல உள்ள ஒரு சதுக்கத்துல ஈரானிய மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துற காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க.